வாஸ்துல இன்னைக்கு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே மறந்துட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மனையடி சாஸ்திரம் மற்றும் குழிப்பொருத்தம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஏமாந்துடுறாங்க. இன்னைக்கு ஒரு வாஸ்து அப்படின்றது ஈசானியத்துல கீழ்நிலை தொட்டிய வை, நிறுதியில மேல்நிலை தொட்டிய வை, அக்னி மூலையில அடுப்ப வை, வாயு மூலையில டாய்லெட்டை வை, நிறுதி மூலையில பாத்தீங்கன்னா பீரோவை வை, இப்படின்னு சொல்லி சாதாரண அடிப்படை வாஸ்துக்களை எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க கோட்டை விடுற விஷயம் எங்க அப்படின்னா, அந்த குழி பொருத்தம் அப்படின்ற விஷயமும் பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய ஆகாய தத்துவம் அப்படின்ற விஷயத்திலையும் ரொம்ப கோட்டை விடுவாங்க. இது கூடவே பிரம்மஸ்தானம்னு சொல்லி எல்லார் வீட்லயுமே இருக்கும். அந்த பிரம்மஸ்தானம் சரியானபடி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரியான வாஸ்து நடைமுறைகளை பின்பற்றி வீட்டை கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல தசா புத்திகள் வரும் பொழுது அந்த வீடு அவங்கள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். அந்த நல்ல தசா புத்திகளை எப்ப வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான வீடு வாஸ்து அமைப்புகளை மாற்றி சரியான முறையில வச்சுக்கிட்டா வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது கை கெட்டுற தூரத்துல தான் இருக்கு.